விஜய் தான் கொலையாளின்றதை நிறுவ முயற்சி பண்ணாங்க. இப்போ இது நடந்துகிட்டு இருக்கு. இதற்கு நடுவில் எதற்கு செந்தில் பாலாஜி வீடியோ போட்டார்? ஒவ்வொருத்தரும் ஒரு பிரஸ் மீட் வைக்கிறீங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு வீடியோ போடுறீங்க. அமுதா அவர்கள் நடத்திய அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் செய்தி விளம்பரத்துறை பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் போட்டு ஒரு வீடியோ ரெடி பண்ணிருந்தாங்க. பாத்தியா? வச்சாங்களா இன்னைக்கு ஆப்பு? ஃபர்ஸ்ட் அண்ட் பேசிக் திங், there is a commission of inquiry, there is a probe being conducted by a retired high court judge. என்ன மரியாதை அந்த ஜட்ஜுக்கு, அந்த கமிஷனுக்கு என்ன மரியாதை? அவங்க விசாரிச்சிட்டு இருக்காங்க, போலீஸ் பின்னாடி இருந்து மிரட்டிட்டு இருக்காரு. அதுவும் பிரஸ்ல வருது. அப்ப நீங்க எல்லாரும் சேர்ந்து திமுக அரசு மீது எந்த தவறும் இல்லை, விஜய் மீது இருக்கக்கூடிய தவறின் காரணமாக தான் 41 பேர் உயிரிழந்தார்கள் என்பதை எல்லா வகையிலும் நிறுவுவதற்கு நீங்கள் எடுத்த முயற்சிகளைத்தான் சுப்ரீம் கோர்ட் வெடி வைத்து தகர்த்திருக்கிறது. நீங்க கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தீங்கன்னா, கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரம் எதற்கு சிபிஐக்கு போனது? சென்னை உயர்நீதிமன்றம் சிபிஐக்கு மாற்றியதற்கு சொன்ன முக்கியமான காரணம், கான்ஸ்டபிளை சஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க, இன்னும் சஸ்பென்ஷன்ல இருக்கான். இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க, இன்னும் சஸ்பென்ஷன்ல இருக்கான். டிஎஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க, இன்னும் சஸ்பென்ஷன்ல இருக்கான். கலெக்டர் எஸ்பி மட்டும் எதுக்கு வேலை கொடுத்தீங்கன்னு கேட்குறாங்க. இதுல யார் இந்த வேலையை பார்த்தது? முதல்வராக பண்ணாரு? யார் பண்ணது? கூட்டம் போனாங்க மட்டும் சொல்லுங்க. எப்படி எப்படிலாம் கூட்டம் போறாங்கன்றதை நீ பாரு.